ஹிஸ்புல்லா மீதான எந்த தாக்குதலும் ஈரான் மீதான தாக்குதலே, ஐஆர்ஜிசி அறிவிப்பு. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையான ஐஆர்ஜிசி லெபனான் மீதான இஸ்ரேலின் கொடூரமான ஆக்கிரமிப்பை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் போர் நிறுத்த உடன்பாடு அமலுக்கு வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு நடைபெற்றதை கடுமையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்களை இலக்காக கொண்டு தாக்குவதாக ஐஆர்ஜிசி கூறியுள்ளது. மேலும் இஸ்ரேலின் இந்த அடாவடித்தனத்திற்கு விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தது. மேலும் அந்த அறிக்கையில் உடன்பாட்டை மீறிய அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டணி நாடான இஸ்ரேலுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறோம் என்ற அந்த அறிக்கை தெளிவாக எச்சரிக்கிறது. மேலும் லெபனான் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் எங்கள் கடமையை நிறைவேற்றி பிராந்தியத்தில் உள்ள தீய ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் செயல்களுக்கு வருந்தும் வகையில் பதிலடி கொடுப்போம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதே சூழலில் ஐஆர்ஜிசியின் வான்வழி படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மஜீத் முசாவி பெருமைக்குரிய ஹிஸ்புல்லா மீதான எந்த தாக்குதலும் ஈரான் மீதான தாக்குதலே என்று கூறினார். மேலும் இஸ்ரேலிய நிறுவனத்தின் அரக்கத்தனமான குற்றங்களுக்கு நசுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் போர்க்களம் தயாராகி வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் போர் நிறுத்தம் அல்லது யாருக்கும் அமைதி இல்லை. லெபனான் தாக்குதல்களுக்கு எதிராக ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடுகிறது என அறிவித்துள்ளது. லெபனான் மீதான சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிர்ப்பாக ஈரான் அதிகாரிகள் லெபனான் மக்களுக்கு ஆதரவாக தீர்மானமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை ஹார்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் முழுமையாக மூடப்படும் என்று எச்சரித்துள்ளனர். ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிசாயி எக்ஸ் தளப்பதிவில் லெபனான் மீதான இஸ்ரேலின் கொடூரமான ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக ஹார்மூஸ் ஜலசந்தியில் கப்பல்களின் நகர்வை உடனடியாக நிறுத்த வேண்டும், இஸ்ரேலிய நிறுவனத்தின் மேலும் தாக்குதல்களை தடுக்க வலுவான தீர்மானமான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கூறினார். ஈரான் அதிகாரி லெபனான் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவர்களை ஒரு நொடி கூட தனியாக விடக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஈரான் மற்றும் லெபனான் இடையிலான போர்க்களங்களை பிரிக்க முடியாது என்று கூறிய அவர் எந்த முனையிலும் போர் நிறுத்தம் இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். ஹார்மூஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடப்பட்டு எண்ணெய் டேங்கர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பின்னர் பிராந்திய பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஹார்மூஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டுள்ளது. எண்ணெய் டேங்கர்கள் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் உடன்பாட்டை மீறியதற்கு ஈரான் எடுத்த பதிலடியாகும். லெபனானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் வரை லெபனான் உட்பட எந்த உடன்பாடும் அர்த்தமற்றது என்று எச்சரித்துள்ளது. ஈரான் அறிக்கையின்படி கடல் போக்குவரத்து தரவுகள் அவுரோரா என்ற டேங்கர் கப்பல் அசாதாரண கடல் பயணத்தை மேற்கொண்டது. அது ஜலசந்தியின் வெளியேறும் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. முசந்தம் தீபகற்பத்தின் அருகே காசா பகுதியில் திடீரென திசையை மாற்றி 180 டிகிரி திரும்பி வளைகுடாவின் ஆழமான பகுதிக்கு திரும்பியது. ஃபார்ஸ் நிறுவனம் இந்த மாற்றம் லாரக் தீவுக்கும் முசந்தம் தீபகற்பத்துக்கும் இடையிலான மிகவும் முக்கியமான பகுதியில் நடைபெற்றதாக கூறியது. இப்பகுதி அடர்த்தியான கடல் போக்குவரத்துக்கு பெயர் பெற்றது மற்றும் உலகளாவிய எரிசக்தி மையமாகும். ஈரான் ஊடகங்கள் மற்றும் கடற்படை ஆதாரங்கள் ஜலசந்தி வழியாக டேங்கர் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தன. நாங்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடிவிட்டோம். தற்போது ஈரானிலிருந்து வரும் ஈரானிய கப்பல்கள் மட்டுமே கடந்து செல்கின்றன என்று ஒரு கடற்படை அதிகாரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் உடன்பாட்டை மீறும் வரை 2 எண்ணெய் டேங்கர்கள் மட்டுமே போர் நிறுத்தத்தின் பலனை பெற்று ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக கடந்து செல்ல முடிந்தது. தஸ்னீம் செய்தி நிறுவனம் பல கப்பல்கள் ஜலசந்தியில் சிக்கியுள்ளதாகவும் அனுமதி கிடைக்கும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்தது. ஈரான் ஆயுதப்படைகளின் அனுமதியின்றி போர் நிறுத்த காலத்திலும் கூட ஜலசந்தி வழியாக செல்ல முடியாது என்று வலியுறுத்தியது. இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா மனாரா குடியிருப்பை தாக்கியது. லெபனானின் எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லா வியாழக்கிழமை விடியற் காலையில் மனாரா குடியிருப்பை ராக்கெட் மூலம் சரமாரியாக தாக்கியதாக அறிவித்தது. இது இஸ்ரேலின் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதற்கும் புதன்கிழமை லெபனான் முழுவதும் நடத்திய படுகொலைகளுக்கும் பதிலடியாகும். ஹிஸ்புல்லாவின் அறிக்கையில் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை கடைபிடித்த நிலையில் இஸ்ரேல் அதை மீறியதாக வலியுறுத்தியது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்கள் நாட்டிற்கும் மக்களுக்கும் எதிராக முடிவுக்கு வரும் வரை எதிர்ப்பு தொடரும் என்று கூறியது. போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய நயவஞ்சக தாக்குதல். லெபனான் முழுவதும் 254 பேர் உயிரிழப்பு, 1150 பேர் படுகாயம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் மீது போர் நிறுத்த அறிவிப்பிற்கு பிறகு பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த வான்வழி தாக்குதல்கள் மூலம் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் 1150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுமார் 150 வான்வழி தாக்குதல்கள் 2 மணி நேரத்திற்குள் லெபனான் முழுவதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெய்ரூட், தெற்கு புறநகர் பகுதிகள், தெற்கு லெபனான், பெக்கா பள்ளத்தாக்கு, மவுண்ட் லெபனான் உள்ளிட்ட பல பகுதிகள் தாக்கப்பட்டன. வசிப்பிட பகுதிகள் மற்றும் சிவில் உள்கட்டமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. லெபனான் சிவில் பாதுகாப்பு அமைப்பு புதன்கிழமை தாக்குதல்களில் மொத்தம் 254 பேர் உயிரிழந்ததாகவும் 1165 பேர் காயமடைந்ததாகவும் அறிவித்தது. பெய்ரூட்டில் மட்டும் 92 பேர் கொல்லப்பட்டு 742 பேர் காயமடைந்தனர். தெற்கு புறநகரில் 61 பேர் உயிரிழந்து 200 பேர் காயமடைந்தனர். வால்பெக் மற்றும் ஹெர்மெல் பகுதிகளில் முறையே 18 மற்றும் 9 பேர் உயிரிழந்தனர். மற்ற பகுதிகளிலும் கடுமையான இழப்பு ஏற்பட்டது. நபாத்தியாவில் 28 பேர் கொல்லப்பட்டு 59 பேர் காயமடைந்தனர். அலாயில் 17 பேர் உயிரிழந்து 6 பேர் காயமடைந்தனர். சைதாவில் 12 பேர் உயிரிழந்து 56 பேர் காயமடைந்தனர். தைரில் 17 பேர் உயிரிழந்து 68 பேர் காயமடைந்தனர். போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய இந்த நயவஞ்சக தாக்குதலில் உலகின் பல தரப்புகளும் தனது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன.
பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுடன் எட்டப்பட்ட புதிய இருவார போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தோல்வியடைந்து விட்டார் என்று இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவர் யாயிர் லாபிட் தெரிவித்தார். நமது முழு வரலாற்றிலும் இதுபோன்ற அரசியல் பேரழிவு இதுவரை நிகழ்ந்ததில்லை. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பின் மைய பிரச்சனைகள் குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் போது இஸ்ரேல் கூட அந்த பேச்சுவார்த்தை மேசையில் இல்லை என்று லாபிட் கூறினார். ராணுவம் தன்னிடம் கேட்கப்பட்ட அனைத்தையும் செய்தது. மக்கள் அசாத்திய உறுதியை காட்டினர். ஆனால் நெத்தன்யாகு அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தோல்வியடைந்தார். அவர் தானே நிர்ணயித்த இலக்குகளில் எதையும் அடையவில்லை. நெத்தன்யாகு ஏற்படுத்திய அரசியல் மற்றும் பொருளாதார சேதத்தை சரி செய்ய நமக்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று அவர் மேலும் கூறினார். இந்த போர் நிறுத்த அறிவிப்பு இஸ்ரேல் ஊடகங்களில் பெரும் அதிருப்தி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் சேனல் 11 செய்தி நிறுவனம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் குடியேற்றவாசிகள் இன்னும் புகலிடங்களில் தங்கியிருப்பதாக தெரிவித்தது. பிற ஊடகங்கள் இந்த ஒப்பந்தத்தை அக்டோபர் 7க்கு பிறகு இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வி என்று விவரித்தன. சில விமர்சகர்கள் 40 நாட்கள் முழு நாடும் வீட்டுக்குள் முடங்கியிருந்தது, இறுதியில் ஒரு போர் நிறுத்தமா என்று கேலியாக கேள்வி எழுப்பினர். ட்ரம்பும் விமர்சனத்துக்கு உள்ளானார். பல ஊடகங்கள் அவரை உலக நகைச்சுவைக்குரியவர், அழுத்தத்தை தாங்க முடியாத பலவீனமானவர் என்று அழைத்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தலைவர்கள் சந்தித்து ஈரான் பெரிய விட்டுக் கொடுப்புகளை செய்யாவிட்டால் எந்த திட்டத்தையும் ஏற்க வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிரம்பின் அரசியல் கூட்டாளியான செனட்டர் லின்சே கிரஹாம் இதே நிலைப்பாட்டை வெளியிட்டார். ஆனால் டிரம்பின் சொந்த குழுவைச் சேர்ந்த ஜேடி வான்ஸ் மற்றும் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் சாத்தியமான ஒப்பந்தம் கிடைத்தால் அதை தொடருமாறு அதிபருக்கு அறிவுறுத்தினர். இஸ்ரேல் இருவார போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் உட்பட எல்லா இடங்களிலும் உடனடி போர் நிறுத்தம் என்று கூறப்பட்டிருந்தும் லெபனான் மீதான தாக்குதலை தொடர்கிறது. தெற்கு லெபனானில் உள்ள ராசலைன் பகுதியில் ஒரு காரை இஸ்ரேல் தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். இஸ்ரேல் விமானங்கள் மேற்கு பெக்கா பகுதியில் உள்ள சொஹ்மோர் மற்றும் யோஹமோர் நகரங்களின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தின. தயிர் நகரில் உள்ள ஹிரா மருத்துவமனை கட்டிடத்துக்கு இரவில் இஸ்ரேல் தாக்குதலால் பெரும் சேதமடைந்தது. சிடான் நகரில் உள்ள ஒரு காபி ஷாப்பை இஸ்ரேல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். 28 பேர் படுகாயமடைந்தனர் என லெபனான் சுகாதார அமைச்சகம் அறிவித்தது. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அமெரிக்கா ஈரான் இடையிலான இருவார போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கும் ராஜதந்திர முயற்சிகளை விவாதிக்க புதன்கிழமை வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பிராந்தியத்துக்கும் உலகத்துக்கும் ஒரு நிம்மதியான தருணத்தை ஏற்படுத்தும் என்று ஸ்டார்மர் வரவேற்றார். நமது கூட்டணி நாடுகளுடன் இணைந்து இந்த போர் நிறுத்தத்தை ஆதரித்து நிலைநிறுத்தி நீண்டகால ஒப்பந்தமாக மாற்றவும் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஸ்டார்மர் போர் நிறுத்தத்தை ஆதரித்து நிலைநிறுத்துவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று BBC செய்தி நிறுவனம் தெரிவித்தது. அவர் வெள்ளிக்கிழமை பிரிட்டனுக்கு திரும்புவார். இந்த பயணம் போர் நிறுத்த அறிவிப்புக்கு முன்பே திட்டமிடப்பட்டது. இதில் பிராந்தியத்தில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களையும் அவர் சந்திப்பார் என கூறப்படுகிறது. ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவர் டிமிட்ரி மெத்வதேவ் ஈரானுக்கு எதிரான போரில் முதலில் பொது அறிவு வென்றது என்று தெரிவித்தார். வெள்ளை மாளிகையின் அறிக்கைகள் நம்பிக்கையை பெரிதும் சிதைத்து விட்டதாகவும் அவர் கூறினார். தனது டெலிகிராம் பதிவில் அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது, எதிர்பார்த்தபடி இருதரப்பும் வெற்றி பெற்றதாக அறிவித்தன. ஆனால் உண்மையில் யார் வென்றது? முதலில் பொது அறிவுதான். வெள்ளை மாளிகை ஒரு நாளில் ஈரான் நாகரிகத்தை அழித்துவிடும் என்று கூறியதால் இந்த நம்பிக்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது என்று எழுதினார். ட்ரம்ப் ஈரானின் 10 அம்ச திட்டத்தை விவாதிக்க ஒப்புக்கொண்டதே ஈரானுக்கு வெற்றி என்று மெத்வதேவ் கூறினார். இருப்பினும் இந்த திட்டத்தை அப்படியே அமெரிக்கா ஏற்காது, ஏனெனில் அது வாஷிங்டனுக்கு அவமானகரமானது. ஆனால் ஈரானுக்கு உண்மையான வெற்றியாக அமையும். ட்ரம்ப் நீண்ட காலம் போர் நடத்த விரும்பவில்லை, நடத்தவும் முடியாது. அமெரிக்க காங்கிரசும் அவரை ஆதரிக்காது என்று அவர் கூறினார். அமெரிக்கா ஈரானுடன் உள்ள இந்த பலவீனமான போர் நிறுத்தத்தை பாதுகாக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு அடியும் ஜூக்ஸ்வாங் நிலைக்கு இட்டுச் செல்கிறது என்றார். இஸ்ரேல் மத்திய கிழக்கில் தனது பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு தேவையில்லை என்றும் மெத்வதேவ் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பாவை சாடிய அவர் இனி மலிவான எண்ணெய் கிடைக்காது, ஐரோப்பா நீண்ட காலம் பொருளாதார சிக்கன முறையில் வாழ வேண்டியிருக்கும் என்று கூறினார்.